டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். டெய்லி சுவாமி கும்பிடணும், சரி. குளிச்சுட்டு சுவாமி கும்பிடணும், சரி. நான் எழுந்தோனையே சுவாமியை தான் நினைக்கணும். அப்போ நான் எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு எதிர்க்க ஒரு சுவாமி படம் இருக்கணும், ஓகே. ஆனா அதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. ஸோ அதுக்கான ஒரு விடையா தான் இந்த ஸ்லோகத்தை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம காலையில எழுந்தோன சொல்லக்கூடிய ஸ்லோகம், நம்மளுடைய படுக்கையிலேயே உட்கார்ந்து சொல்லப்போனா இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்மளுடைய உள்ளங்கையில நம்ம கண் விழிக்கிறது நம்மளுக்கு அந்த நாளை ரொம்ப 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 பாசிட்டிவ் வைப்ஸோட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாம் கலந்த எல்லா இறைவனும் கலந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான அர்த்தத்தை நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம். கராக்ரே வசதே லக்ஷ்மி करमध्ये सरस्वती करमूले दु गौरीष्यत् प्रभाते करदर्शनम्. இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன? கராக்ரே வசதே லக்ஷ்மி, கையுடைய நுனியில செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி வசிக்கிறாங்க. வசிக்கக்கூடிய லக்ஷ்மியே அப்படின்னு கூப்பிடுறோம். கர மத்தியே சரஸ்வதி, கர மத்தியம், கரம்னா கை, மத்தியம்னா நடுவுல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே. கரமூலேது கோவிந்தஹா கௌரிஷத் அப்படின்னா நம்மளுடைய கரத்தினுடைய முடிவுல இருக்கக்கூடிய பெருமாளே அப்படிங்கிறது அதுக்குரிய அர்த்தம். கையின் அடியில் காக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளே கோவிந்தா. பிரபாதே கரதர்ஷனம், உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுல என்னுடைய வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கைகள் எடுத்துப்போமே, நுனியில லக்ஷ்மி இருக்காங்க, மத்தியத்துல சரஸ்வதி இருக்காங்க, அண்ட் இங்க பெருமாள் இருக்கார். ஸோ நம்ம கை என்ன பண்ணணும், நம்ம தூங்கி எழுந்துக்கும் போதே, நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பழக்கத்துக்கு எழுந்தோன்னு நம்ம டக்குன்னு முழிச்சிருவோம். அப்போ யார் முகத்திலாவது முழிச்சிருவோம். அதுக்கு பதிலாக அதை சில பேர் சொல்லுவாங்க, இவங்க முகத்தில் முழிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம நம்மளுடைய கைகளில் விழிக்கிறது உறுதியாக அது பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அப்படிங்கும் போது நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையை நல்லா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி சேர்த்து வச்சு இப்படி பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி करमूले दु गौरीष्यत् प्रभाते करदर्शनम அப்படி சொல்லிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கண் விழிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் மொத்தமும் சுபிட்சமா அமையும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் செழுமையாக்கிக்கிறதுக்கு பல ஸ்லோகங்கள், குட்டி குட்டி பாடல்கள், அதே போல சில அஷ்டகங்கள்லாம் இருக்கு. இதற்கான அர்த்தம் என்ன நம்ம எல்லாமே சொல்றோம். சிலது சமஸ்கிருதத்துல இருக்கு. எல்லாருக்கும் கண்டிப்பா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனா அது அர்த்தத்தை புரிஞ்சு அதனுடைய எந்த ஒரு மொழியையுமே உச்சரிப்பு புரிஞ்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய நிறைய வீடியோக்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.